ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், கடல் பாசி இதெல்லாமே நம்ம சேர்த்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸ் தக்காளி விழுந்துருச்சு. ஃபஸ்ட் ஆனியனை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆகணும். இதில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயிலில் வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அந்த கலர் வர்றதுக்காக தான் காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன், ஹார்ட்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் மல்லி அண்ட் புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக நம்ம பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் 3 தக்காளி நீட்டமாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளியும் நல்லா வதங்கி அந்த தோல் தனியாக ஃப்ளஷ் தனியாக குக் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ இதில் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன மசாலாங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து சில்லி பவுடர், கரம் மசாலா, அதுக்கப்புறம் மல்லித்தூள், அப்புறம் வந்து சிக்கன் மசாலா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மசாலாஸ் ஆட் பண்ணி ஒரு லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 100 ml. ஸோ ஆர்டிஃபிஷியலாக எந்த கலருமே சேர்க்காமல் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ காஷ்மீரி ரெட் சில்லி நம்ம அந்த ஆயில் குக் ஆகுதுல அந்த ஸ்டேஜில் போட்டால் தாங்க இந்த மாதிரி வரும். இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1 kg சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து எப்போவுமே பிரியாணிக்கு நல்லா பெரிய பீஸாக தான் கட் பண்ணுவோம். பிரியாணி கட்லேயுமே கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு பெருசாக தான் நம்ம வீட்டில் கட் பண்ணுற பழக்கம். ஸோ அதனால் உங்களுக்கு பீசஸ் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம். இது 1 kg. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே பாருங்கள் செம்ம டெம்டிங்காக இருக்குங்க. யூஸ்வலி நான் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்க இந்த மாதிரி ஆனியனை எடுத்து அப்படியே டேஸ்ட் பண்ணுவேன், ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குது இந்த மசாலா. ஏன்னா இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் எங்கள் மம்மி வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே நான் ஒரு வாய் டேஸ்ட் பண்ணிடுவேன் இந்த மசாலா மட்டும். ஸோ மசாலா நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நம்ம 3 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். ஸோ 4.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம அரிசி அளவு வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ நம்ம பாத்திரத்தை மாற்றிட்டோம். இதில் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஸோ இதில் நல்லா அழகாக குக் ஆகி வரும். நல்லா பெரிய ஸ்ப்ரெட் ஆகி பாருங்கள். ஸோ பிரியாணிக்கு மெயின் திங் பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் உடையாமல் வர்றதுக்கு பாத்திரம் வந்து நல்லா கொஞ்சம் அகலமான பாத்திரம், லைக் கொஞ்சம் வைட்னஸ் வந்து நல்லா விட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பாத்திரமாக பார்க்கணும். ஸோ அதனால தான் நம்மளே இதுக்கு மாற்றிட்டோம். இது நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும், மூடி வச்சிடலாம். ஸோ பாருங்கள் நல்லா கொதின்னு கொதிச்சுட்டு, ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வால்கேனோ மாதிரி கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸ், பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. அப்போ தான் சூப்பராக உதிரியாக வரும். ஸோ ரைஸ் ஆட் பண்ண பிறகு ஒரு 5 minutes வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 minutes. ஸோ இப்போ 5 minutes ஆயிடுச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் 5 minutes. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 minutes வச்சிடலாம். ஸோ பாருங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம 15 minutes ஆயிடுச்சு. ஸோ மீடியம்லேருந்து நம்ம அடுத்து வந்து நம்ம லோ ஃப்ளேம் போயிட்டு தம் வச்சிடணும். கீழே வந்து தோசை தவா வச்சு இதை நம்ம தம்மில் வைக்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம்.